ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம்? HTML. ப்ரோ எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. கட் பண்ணிட்டு திரும்ப வாங்க ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. HTML. ஓகே, வந்துருச்சு ப்ரோ, தேங்க் யூ. ஓகே, இந்த இடம் தான் இந்த ஒரு 2 மாசம் கிட்ட நம்ம இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது என்னென்ன அப்படின்னா HTML. ஓகேங்களா, இந்த எலமெண்ட்டை தான் நம்ம ஒரு 3 to 4 நாள் வந்து பார்ப்போம். ரெண்டு நாளே ஓகே தான். ஓகேங்களா, இந்த இடம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன்ஸை பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை கொடுக்க போகிறது இவங்க தான். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கூகுள் இந்த பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எடுத்த உடனே இவங்க டிசைன் எடுத்துட்டு போயிட்டு ஜிமெயில் இங்கே வச்சிருப்பாங்க, இமேஜஸ் இங்கே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜிமெயில் கிட்ட போகும்போது ஒரு கை மாதிரி ஒரு சிம்பிள் வருது. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு ஒளிவட்டம் இருக்கு. ஓகேங்களா, புத்தருக்கு போதி மரத்துக்கு பின்னாடி வர மாதிரி ஏதோ ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஓகேவா, இது போக நடுவில் இங்க ஒரு கூகுள்ன்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா டைப் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா, இந்த விஷயத்த எடுத்த உடனே இப்படியே கோடிங் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா, கிராஃபிக் டிசைனர்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் என்ன பண்ணும்னா சிஇஓ கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை யாரு கேட்டாங்களோ அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, நாங்க இங்க இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் வச்சிருக்கோம், உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸை ரெடி பண்றதுக்கு தேவையான எலமெண்ட்ஸை இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, நார்மலா நம்ம வீடு கட்டுறதுக்கு செங்கல் சிமெண்ட் மணல் வாங்குற மாதிரி தான் HTML என்ன பண்ணோம் அப்படின்னா செங்கல் சிமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே கொடுத்துரும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகுது அப்படின்னா வெறும் வெப் எலமெண்ட்ஸை மட்டும்தான் கொடுக்கும். ஓகேங்களா, வெப் எலமெண்ட்ஸை மட்டும்தான் கொடுக்கும். சரி, நான் வெப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்களே, அதுனா என்ன? இது எங்க போய் எழுதுறது? இதை நான் எப்படி ரன் பண்ணி பார்க்கறது? இப்போ நார்மலா C++, பைத்தான், சைத்தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ரன் பண்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு எடிட்டர் இருக்கும். நீங்க போய் தட்டுவீங்க, வந்துடும். கண்ட்ரோலா F5 ஏதோ ஒன்று கொடுப்பீங்க, வந்துடும். ஓகேங்களா, சரி, இந்த ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் எப்படி இதை ரன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு எடிட்டர் தேவை. ஓகேங்களா, நான் சஜஸ்ட் பண்ற எடிட்டர். ஓகேங்களா, நான் சஜஸ்ட் பண்றதுன்னு இல்லை, இப்போ குளோபலாவே இந்த எல்லா கம்பெனிலுமே இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற எடிட்டர் தான் எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும். ஆல்ரெடி இந்த இன்டர்னுக்கு வந்தவங்க உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு எடிட்டர் கூகுள்ல போனீங்க அப்படின்னா இப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் செஷன்ஸ் கிளாஸ் முடிஞ்சவன வந்துடும். ஓகேங்களா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் இதை போயிட்டு டவுன்லோடுன்னு கொடுங்க. ஓகேங்களா, இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அது 2-3 டைம் ஆமான்னு சொல்லுன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஒன்ஸ் நீங்க அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சிஸ்டத்துல எந்த இடத்துல அது உக்காந்து இருக்கும், நான் போய் எப்படி அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்றத இங்க ஏதாவது இருக்குமா அப்படின்னா நீங்க இங்கதான் போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. இந்த குளோபல் சர்ச், இந்த சிஸ்டம்ஸ் வச்சிருக்கிற டெஸ்க்டாப் சர்ச், இதுல போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ இப்படி அடிச்சிங்க அப்படின்னா இங்க வந்துடும். ஓகேவா, ஒரு டைமும் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா it will open a prompt. இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ஓகேவா, திரும்ப நீங்க விட்டீங்கன்னா திரும்ப போயிடும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ன மாதிரி இந்த டாஸ்க் பார்ல எடுத்துட்டு வந்து முதல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல இதுதான் வேலைன்னு ஆகி போயிடுச்சு. ஓகேவா, என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும், செட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இங்க இருக்கு பாத்தீங்களா, பின் டு ஸ்டார்ட் அண்ட் பின் ஃப்ரம் டாஸ்க் பார், பின் டு டாஸ்க் பார்னு வரும் உங்களுக்கு. ஓகேவா, இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடோட எடிட்டர் இந்த ஐகான் இங்க வந்துடும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா, நீங்க இப்ப எழுதுறதுக்கான இடம் கிடைச்சிருச்சு. சரிங்களா, இதை ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க பண்ற எல்லா ஒர்க்கும் இதுக்கு மேல எப்படி இருக்கணும் அப்படின்னா
ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸப்ட் சி டிரைவை தவிர்த்து வேற எந்த டிரைவ்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக சி டிரைவ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்? இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்க, சொல்லுங்க. சி டிரைவ்ல எதுக்காக கோடிங்க ஸ்டோர் பண்ணக்கூடாது? யாரும் சொல்லலாம். சில தான் ஓஎஸ் இருக்கும், அது ஓஎஸ் கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. போச்சுன்னா அவ்வளவுதான், புஷ். ஓகேவா? பண்றது எல்லாமே வேஸ்டா போயிடுது. அதனால டிரைவ், ஆனா என்கிட்ட சி டிரைவ் மட்டும் தானே இருக்கு, நான் இன்னும் பார்ட்டிஷன் பண்ணல அப்படின்னா யூடியூப் பண்ணுங்க, ஹவு டு பார்ட்டிஷன் ஓஎஸ் அப்படின்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ ஒன்று இருக்கும், அதை பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஓஎஸ்ல எந்த காரணத்தை கொண்டும் வைக்காதீங்க. ஓகேங்களா? அதை தாண்டி வேற எதுல வேணாலும் வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நான் மொபைல் இதுல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். என்னன்னு கிரியேட் பண்றேன் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா? நீங்க உங்க பேரை கூட வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்காக இந்த ஒரு ஆர்கனைஸ்டு வழியா போறோம் அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல ஆன்லைன் இன்டர்வியூ வருது, நீங்க பண்ண ஒர்க் எல்லாம் காட்டுங்க அப்படின்னும் போது பேரை வந்து ப்ராப்பரா வச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ட்ரீம், ஓகேங்களா, நிறைய அதை தான் சொல்லுவேன். ட்ரீம்னு வச்சுக்கோங்க, நீங்க இதை நோக்கி தான் இதுக்கு மேல ஓடணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சஜஸ்ட் பண்ற நேம், எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணது இதுதான், ட்ரீம்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே போ அப்படின்னு ரோவே ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு டிரைவ் எக்ஸப்ட் இந்த சி டிரைவை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு டிரைவ்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் நேமை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளதான் நம்ம என்னென்னலாம் பண்ண போறோமோ அது எல்லாமே வச்சிருக்கோம். இது ஒன்றும் பெரிய இதுனா கிடையாதுங்க. நம்ம டிரைவ்ல வந்துட்டு சாங்ஸ் மூவிஸ் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைப்போம்ல. இப்ப டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோ, அதுக்குதான் இந்த கதை அளந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஃபோல்டரை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளார என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, HTML எலமெண்ட்ஸை ஒரு 3 நாளைக்கு பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க நீங்க அவங்க கிட்ட காட்டும் போது, சார் இது ஃபுல்லா HTML இருக்கும். அடுத்த வாரம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா CSS பார்ப்போம். CSSக்குன்னு ஒரு ஃபோல்டர் வச்சு அதுக்கு அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா பூஸ்டர். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட் JS. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரியாக்ட். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சு வைக்கிறேன். எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம்னா இதெல்லாம் 2-3 மாசம் ஆகும் வரது. ஓகேங்களா? இது காமிச்சாச்சு. ஓகேங்களா? இதுல இப்ப நம்ம பார்க்க போறது HTML மட்டும்தான். ஓகேங்களா? HTML பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே இந்த ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. நான் மொபைல்ல ட்ரீம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர்ல HTML. இந்த ஃபோல்டர் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா HTML பேசிக் இந்த மாதிரிலாம் ஃபோல்டர் கிரியேட் பண்ணாதீங்க. ஸ்பேஸ் விட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவீங்க குரூப்ல, நான் கண்டிப்பா யாராச்சும் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஃபோல்டர் நேம் இருந்துச்சு அப்படியே சுழிச்சு அனுப்பி விட்டுருவேன். ஓகேங்களா? லைக் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன். அந்த மாதிரி ஸ்பேஸ் விடாதீங்க. எதுக்காகனா நீங்க இந்த ஸ்பேஸ் விடக்கூடாது, நான் ஸ்பேஸ் விட்டே பண்றேன். ஓகேங்களா? டூ மிஸ்டேக் இங்க இருக்கு HTML பேசிக்ல. இங்க போயிட்டு நான் இன்னொரு ஃபோல்டர் பண்றேன். இந்த ஃபோல்டர் நேம் சைட்டு 1 அப்படின்னு ஒன்று போடுறேன். ஓகேங்களா? ஸ்பேஸ் விடாம ஐஃபன் போட்டுக்கிறேன், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்பேஸ் விட்டா என்ன ஆகும்ன்றதுக்காக நான் ஸ்பேஸே விட்டே பண்றேன். ஓகேவா? நானே தப்பு பண்றேன். HTML ஸ்பேஸ் பேசிக்னு போட்டிருக்கேன், சைட் 1ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல தான் நான் கோடிங்க ஸ்டோர் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட எடிட்டரும் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா லிங்க் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணணும். ஒரு ஃபோல்டர், ஒரு எடிட்டர் ரெண்டுமே வந்துடுச்சு. இதை லிங்க் பண்ணணும். எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா, அதுல ஆல்ரெடி ஏகப்பட்ட இது இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு இது வந்துடும் உங்களுக்கு. இதுல ஃபைல்னு போயிட்டு, ஓகேங்களா, ஓப்பன் ஃபோல்டர் இல்லைன்னா ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்கும். இதோ இருக்கு பாத்தீங்களா? இதே நீங்க போங்க, ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், எடிட்டர்ல ஃபைல்ல போயிட்டு ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? இட் வில் ஓப்பன் அப் ப்ராம்ப்ட். ஓகே, இட் ஆஸ்க்
எந்த இடத்துல நீங்க ஃபோல்டர் வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் மொபைல்ல ட்ரீம்ல HTML பேசிக்ல சைட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபோல்டரை ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். என்னடா இது வரல அப்படின்னு பார்த்தா இங்க இருக்குல்ல எக்ஸ்ப்ளோரர், இதை கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஃபோல்டர் வந்துடும். சரி, வந்தாச்சு. இதுக்கு மேல எழுத வேண்டியதான். எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க, நியூ ஃபைல். இந்த சைட் 1க்குள்ளார நியூ ஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்னா index.html அப்படின்னு இருக்கும். ஐயோ சாரி, கேப்ஸ் நான் யூஸ் பண்ணாதீங்க. ஃபைல் நேமுக்கு மட்டும், சாரி ஃபோல்டர் நேமுக்கு மட்டும் கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைல் நேம் எல்லாமே ஸ்மால் தான், கேஸ் சென்சிட்டிவா தான் இருக்கும். ஓகே, index.html ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போற ஃபைல் நேம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா index.html. நீங்க உங்க பேரை போட்டு, ஓகேங்களா, கார்த்தி.html, ஓகே, சுவாதி.html அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணாதீங்க. index.html தான் இருக்கணும். இதுக்கும் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இன்டர்ன்ஷிப் பண்ணவங்க எல்லாருக்குமே அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு மினிமம் ஒரு 15 days ஆச்சும் ஆகும். அது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ index.html தான் ஃபர்ஸ்ட் ஃபைல். இதை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம இதை பண்ணியாச்சு. ஒரு எடிட்டரை டவுன்லோட் பண்ணியாச்சு. நான் ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கனவுக்குள்ளார HTML பேசிக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்பேஸ்னா விடக்கூடாது. எதுக்காக நான் விடக்கூடாதுன்னு நீங்க கேட்பீங்க. அதனாலேயே நான் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் ரன் பண்ண போறேன். எப்படி நீங்க ரன் பண்ணுவீங்க? ஏதாவது ஸ்பெஷல் கமெண்டா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இதுக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா சைட் 1க்குள்ளார தானே இருக்கு. ஸோ இதுல index.htmlனு இருக்கு. ஓகேவா? இதை ரைட் கிளிக் பண்ணி எனக்கு வந்து குரோமோட ஐகான் காட்டுது. ஓகேங்களா? உங்களுக்கு இது இப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியாது. இது இந்த மாதிரி குரோமோட ஐகான் இருந்துச்சுன்னா நீங்க டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிடும். டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் அது இல்ல, அப்படி இருக்காது. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் கொடுத்துட்டு கூகுள் குரோம், இதுல சூஸ் அனதர் ஆப் கொடுத்துட்டு கூகுள் குரோமை டிஃபால்ட்டா செட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் நம்ம முழுக்க எங்க பார்ப்போம் அப்படின்னா ப்ரௌசர்லயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து நான் குரோமியா வச்சிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரைட் கிளிக்கு ஓப்பன் வித் சூஸ் அனதர் ஆப் கொடுத்து இந்த கூகுள் குரோமையே டிஃபால்ட்டா செட் பண்றேன். செட் பண்ணிட்டு இதுல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது நம்ம ப்ரௌசர்ல வெற்றிகரமா ஓபன் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்ப நான் சொல்றேன் எதுக்காக அந்த ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படின்னா, நான் விட்டது ஸ்பேஸ். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல பாருங்க பர்சன்டேஜ் போட்டு 20ன்னு வந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் அது மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு 20 வருது. அதனால என்னென்ன பிரச்சனைனா இங்க எதுவும் பிரச்சனை கிடையாது. லோக்கலை பொறுத்த முதல் அது ஒர்க் ஆயிடும். இதுவே சர்வருக்கு மூவ் பண்ணும்போது இந்த மாதிரினா அதை ரீட் பண்ணவே தெரியாது. ஓகேவா? இது ப்ரௌசர் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் தேவையே இல்லாத கேரக்டர். என்னால இந்த ஃபைல் ஃபோல்டரே என்னால ரீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சர்வர்ல ஸ்டாப் ஆயிடும். பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோல்டர் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஐஃபன் ஆர் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ரீநேமும் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாரு. இப்போ HTML பேசிஸ்ல ரீநேம் பண்ணிக்கோ, HTML அண்டர்ஸ்கோர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க, ஆர் ஐஃபன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்கோர் ஆர் ஐஃபன்லாம் என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டுமே ஒரே வேர்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகேவா? இது ரெண்டுமே சேர்த்து தான் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றதுக்காக இதை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? சைட் 1 அப்படின்னு போட்டுருக்கோம். இது ஆனால் எனக்கு சைட் 1 தான் கொடுக்கணுமா, வேற ஏதாவது கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? நீ என்ன வேணாலும் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அது ப்ராப்பரா இருந்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த மாதிரி கொடுக்க சொல்றது. ஓகேவா? நீ என்ன உங்க பேரை கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? பார்த்தா HTML பேசிக்ல சைட் 1 ஃபர்ஸ்ட் சைட் இதுதான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இதை கொடுக்க சொல்றேன். நெக்ஸ்ட் திரும்ப நான் ப்ரௌசர் போறேன், சாரி எடிட்டர் போறேன். இதுல சைட் 1 இருக்காது.
இப்போ திரும்பவும் என்னுடைய புது ஃபோல்டரை நான் லிங்க் பண்ணிடுறேன். ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸு, வெப்பில், மொபைலில், ட்ரீமில், HTML பேசிக்கில், சைட் 1 இதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்க போகிறேன். சரி, இங்கே வந்துடுச்சு. என்கிட்ட எடிட்டர் இருக்குது, ப்ரௌசர்லேயும் நான் ரன் பண்ணுற லெவலுக்கு போய் நின்றுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். என்னன்னு எழுதுறது? அன்பேடையானா நல்லா இருக்கியா? வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ .html போட்டிருக்கோம்ல, இதனுடைய மீனிங் என்னவா இருக்கும்? இந்த HTML இல்லைன்னா இந்த ஃபைல் ரன் ஆகுமா, ரன் ஆகாதா? தாராளமாக ரன் ஆகும். என்னவா ரன் ஆகும்னா டெக்ஸ்ட் ஃபைலாக ரன் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீநேம் பண்ணுறேன், HTML நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். HTML கொடுக்க தேவையில்லை. இது உள்ளார போங்க, டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் இந்த இடத்துல அது HTML-ஆக போகாது. அப்போ கண்டிப்பாக HTML-ஓட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு மூவி இல்லை ஆடியோனா நீங்கள் பார்த்தீங்கன்னா .mp4 AV அப்படி இப்படின்னா போட்டிருக்கோம். அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் அந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகாது. அந்த மெஷினுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. வாட் கைண்ட் ஆஃப் ஃபைல் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் வந்து மஸ்ட். ஓகேங்களா? ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டாலும் வெப்பி இல்லைன்னா JPG, PNG அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கும். வந்திருக்கிறது இந்த டைப் ஆஃப் ஃபைலு, நம்ம சப்போஸ் நம்ம இந்த மாதிரினா பிஹேவ் பண்ணணுன்றது தெரியும். ஓகேவா? அதனால தான் இந்த index.html. இன்னும் பெட்டராக சொல்லணும்னா, நம்ம பைத்தான்னா எழுதும்போது .pyன்னு போட்டு எழுதுவீங்க. C++ ஜாவாக்கு .java அப்படின்னு தான் போடுவீங்க. ரீசன் என்னன்னா அப்போதான் அது கம்பைல் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இது எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ HTML-க்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை தான் பார்க்க போகிறோம். அகைன் இன்டர்ன்ஷிப் நீங்களே சொல்லுங்க. இது என்னது? இப்போ ஒரு மண்டவோட கிரியேட் பண்ண போறோம். லாலிபாப். இது ஒரு மனுஷன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது ஹெட். கரெக்டா? இது ஹெட். ஹெட்டுக்கு அப்புறம் பாலாஜி, ஆரோக்கியா, பவதார்னி, பாடி. ஓகே, ஸோ ஒரு ஹெட்டு, ஒரு பாடி, இதுதான் HTML-ஓட சின்டாக்ஸ். ஓகேவா? எதனுடைய சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம்? HTML அப்படின்றது பேரண்டா மேல வந்துடும். ஓகேங்களா? மனுஷனோட ஸ்கெலிட்டனை தான், ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா HTML-ஓட சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா ஹெட் டேக் இருக்கும், அதுக்கப்புறம் பாடி டேக் இருக்கும். ஓகேவா? HTML-ஐ பொறுத்த மட்டில் 2 விதமான டேக் இருக்கும். ஒன்று ஓப்பன் அண்டு க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னடா சொல்லுவாங்க, மறந்துச்சு, டக்குன்னு சொல்றா. செல்ஃப் க்ளோஸ் டேக். ஓகேவா? சரி, ஓகே, அவன் கொஞ்சம் அப்படிதான் இருப்பானுங்க. ஓகேங்களா? கைஸ், இப்போ பாருங்க, ஓப்பன் க்ளோஸ் டேக், செல்ஃப் க்ளோஸ் டேக், இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஹெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடி. ஓகேவா? இல்லைனா எனக்கு வந்து ஹெட்டு உள்ளாரியே இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ஹெட்டுக்கு அப்புறம் தான் பாடி. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் HTML-ஐ எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன். HTML-குள்ளார தான் இருக்கும். ஓப்பன் க்ளோஸ் டேக் அப்படின்னா HTML-ஐ ஸ்டார்ட் பண்ணுறேன், HTML-ஐ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிள் லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு அதுக்குள்ளார இதை போட்டுட்டு இது பண்ணும். நீங்க இந்த VS கோட் எடிட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா அதுவா சொல்லிடும். ஓப்பன் க்ளோஸ் டேக் இருந்துச்சுன்னா அதுவா ஓப்பன் பண்ணிடும். இப்போ பாருங்க, இதை எடுத்துடுறேன், HTML போட்டு நான் அதை க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண உடனே இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவா இன்னொரு டேக் கொடுக்கும். ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ற இடம், இது ஓப்பன் டேக். இது அந்த HTML-ஐ க்ளோஸ் பண்ற இடம், இது க்ளோஸ் பண்ற இடம். ஓகே, இவன் என்ன இவ்வளோ டெப்தா போறானேன்றா, நான் அகைன் சொல்றேன், இங்க எக்ஸ்பர்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது. ஓகேங்களா? இங்க யாருக்கு எதுவுமே தெரியலையோ அவங்களுக்கு தான் நான் டார்கெட் பண்றேன். ஓகேங்களா? இதுதான் HTML-ஓட விஷயம். நெக்ஸ்ட் என்ன டேக் சொன்னோம்? ஹெட் டேக் சொன்னோமா? ஹெட்டுக்குள்ளாரியே பாடி டேகை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மனுஷனுடைய உடம்புல ஹெட்டுக்கு அப்புறம் தான் பாடி இருக்கும். ஓகேவா? ஹெட்டுக்கு அப்புறம் தான் பாடி டேக் இருக்கும்.
ஓகேவா. ஹெட் இப்படி போட்டு பாடி டேக் இப்படி போட்டுரும். ஓகேவா. இது வரைக்கும் யாருக்கா டவுட்? எனி டவுட்? இல்லண்ணா. ஓகே பக்கா இருக்கு. இல்லன்றத சொல்லிட்டீங்கன்னா நான் ப்ரொசீட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் அங்க டவுட் இப்போதைக்கு எதுவும் இல்லண்ணா. ஓகே நன்றி. ஓகே இப்போ இது முடிஞ்சிருச்சு. சரி இப்போ வரைக்கும் பண்ணதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல. நான் இப்போ ஏதோ பண்ணியிருக்கேன் index.html, பட் ஆனா எனக்கு எந்த ஒரு இதுவுமே காட்டவே இல்லை. ஓகேங்களா. இந்த சின்டாக்ஸை எழுதுனா போதாது, சின்டாக்ஸ்குள்ளார ஏதாவது வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா. இப்போ வரைக்கும் எழுதி இருக்குது சின்டாக்ஸ், ஜஸ்ட் இது இதனுடைய சின்டாக்ஸ், HTML உடைய சின்டாக்ஸ் இது அப்படின்னு எழுதிருக்கும். இதுக்குள்ளார வேல்யூ வரணும். ஓகேவா. சரி இந்த ஹெட் பார்ட் எதுக்காக அப்படின்றத பார்க்கணும். இவங்களுடைய விஷயத்த பாருங்க. டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு வருது. டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோடு நம்மளத பாருங்களேன். index.html வருது. இவங்க எப்படி இதை போய் அங்க போய் செதுக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோடை போய் செக் பண்ண போகுது. எப்படின்னா அவங்களுடைய சர்வர்லயே போய் பார்க்கணுமா? ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் நீங்க இங்க இருந்து வியூ ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு போங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டிசைன்ஸ் ஓரளவு ஒரு 40% வந்து பார்க்கலாம். என்னென்ன கோடு எப்படி இந்த டவுன்லோடு விஷுவல் ஸ்டுடியோ கோடா இங்க போட்டு சர்ச் பண்ணுங்க. டவுன்லோடு விஷுவல் ஸ்டுடியோ கோடு 5 இடத்துல இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓஜி டைட்டில் டேகு இதுதான். ஓகேங்களா. இதுல ஹெட் டேகுக்குள்ளார என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டைட்டில் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இது எதையும் நம்ம பார்க்க போறது இல்லை. நமக்கு தேவையானது இவர் மட்டும்தான். இவரை மட்டும் தனியா தூக்கிக்க வேண்டியதான். ஸோ காப்பி பண்ண தேவையில்ல. ஓகேவா. இப்ப ஹெட் டேகுக்குள்ளார டைட்டில்காக ஒன்று போடுறோம். ஓகேவா. வெல்கம் டு சத்யம் சினிமாஸ். வெல்கம் டு சத்யம் சினிமாஸ். ஓகேவா. இதுதான் என்னுடைய வெப்சைட்டோட டைட்டில். எங்க நான் வரவே இல்லையே அப்படின்னா ஒன்ஸ் அங்க ரன் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இங்க வந்து ரெஃப்ரெஷ் மேலே ஏறி நின்னா மட்டும்தான் இந்த விஷயம் வரும். ஓகேவா. index.html அப்படின்றது டிஃபால்ட்டா ஃபைல் நேம் என்னவோ அதை டைட்டிலா காட்டும். ஓகேவா. ஒன்ஸ் நீங்க டைட்டில் செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் சிஸ்டம் கேட்க ஆரம்பிக்கும். ஓகேவா. இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெல்கம் டு சும்மா ஒரு விளையாட்டுக்கு வச்சது, நீங்க உங்களுடைய ப்ராப்பரான ஒரு டைட்டில வச்சுக்கோங்க. சரிங்களா. இங்க இது வந்துருச்சு. ஆனா இவங்க இந்த ஐகான் ஒன்று வச்சிருக்காங்களே, இங்க எப்படி வர வைக்கிறது அப்படின்னா இது ஃபேவரட் ஐகான் ஒரு இது இருக்கும். அது வேணும்னா வைக்கிறேன் இருங்க. அதே டைட்டில் டேக்ல ஓகேங்களா இதே எடுத்துருவோம். விஷுவல் வியூ பேஜ் சோர்ஸ்ல ஐகான் இதோ இருக்கா. இந்த ஐகானை நான் கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. அதை எப்படி வைக்கிறாங்கன்றத சொல்றேன். பட் ஆனா இதுல 2 டெக்னிக்கல் டேர்ம் வரும். ஓகேங்களா. அதை நான் href ஆர் இமேஜ் டேக் வரும்போது நான் சொல்றேன். இப்ப இதை எடுத்து போட்டுட்டு ஓகேவா. இந்த டேக் எடுத்துட்டு இப்படி நான் போட்டுக்கிறேன். லிங்க் பண்றேன், ஐகான் வைக்க போறேன். ஓகேங்களா. இப்ப நம்மளுடைய இடத்துல அந்த ஐகான் வருதான்னு பார்ப்போம். ஓகேவா. வெல்கம் டு சத்யம் சினிமாஸ்க்கு இந்த இது ஐகான் வந்துருச்சு. ஓகேவா. பார்த்துட்டீங்களா. ஸோ இப்போ இது தேவை கிடையாது. ஓகேவா. அது வந்து டெக்னிக்கல் டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதனால இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை நான் வரும்போது சொல்றேன். ஏன்னா வர வைக்க முடியுன்றதுக்காக தான் இதை பண்ணது. ஓகேவா. ஸோ அந்த ஐகான் வர வைக்க முடியும். ஓகே. அது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இப்ப இவங்க இந்த இடத்துல உள்ளுக்குள்ளாருன்னா கண்டென்ட் வருது. இப்ப மேல வர வச்சாச்சு. ஓகே. ஐகான் வந்துருச்சு, கண்டென்ட் வந்துருச்சு, எல்லாமே ஓகே. டைட்டில் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்களே டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஃப்ரீ அண்ட் அப்படின்னு. இது என்னவோ ஒரு மாதிரி பெருசா இருக்கு, இது என்னவோ குட்டியா இருக்கு. ஓகேவா. அதை விட காட்டிலும் இது குட்டியா இருக்கு. ஓகே. ஒன்னுத்துக்கும் ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லைசன்ஸ் டேர்ம்ஸ்க்கு வந்து ப்ளூ கலர்ல எரியுது, அங்க போனா கை வந்து காட்டுது. ஓகேவா. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி பண்றது? இதை எழுதுறதுக்கு எந்த இடத்துக்கு போய் நிக்கணும்? இப்போ கோட் எடிட்டிங் அண்ட் ரீடிஃபைன்டுன்னு இருக்கு. ஓகேங்களா.
இந்த மாதிரியான விஷயத்த எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா சட்டை எங்க போடுறோமோ அங்க எழுத வேண்டியதான். பாடி டேக்குலர் தான் எழுதணும். என்ன எழுதுவோம் அப்படின்னா ஏபிஜே Premtech is a good place to learn technology. ஓகே, இங்க நான் எழுதிட்டேன். இப்போ நான் இங்க எழுதுனது இங்க வருதா அப்படின்னு பார்த்தா வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு பெருசா வரணும் ஓகேங்களா அப்படின்னா ஏபிஜே அப்படின்னு போட்டு இது பண்றேன். அப்பயும் அதே மாதிரி தான் வருது. ஓகேங்களா? இதே இடத்துல தான் வருது. இவங்க பண்ண மாதிரி கோட் எடிட்டிங் ரொம்ப பெருசா இருக்கு, இங்க வரலையே அப்படின்னா ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம HTML உடைய சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த டைட்டில் டேகை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு வெப்சைட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு டைட்டில் டேக் எப்படி, இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? பாடி டேக்ல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த டைட்டில் டேக் இல்லாம டைட்டில் டேக் இல்லாம இங்க வரவே இல்லை. வெல்கம் டு சத்யம் இங்க வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா டைட்டில் டேக்னு இருந்தா மட்டும்தான் அதனுடைய பவர் வந்து இந்த இடத்துல மேல எடுத்துன்னு வந்து காட்டும். டைட்டில் டேக்னு இருந்தா மட்டும்தான் இங்க எடுத்துட்டு வரும். அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா HTML எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணா மட்டும்தான் பெருசா காட்டுறது, சின்னதா காட்டுறது, இந்த மாதிரி கை சிம்பிள் வர்றது, இதெல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்ப டைட்டில் டேக் சொல்லியாச்சு. இந்த பாடி டேக் குள்ளார யூஸ் பண்ணக்கூடிய வெப் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். என்னென்ன டேக் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். என்னென்ன டேக் இருக்கு அப்படின்னா ஹெட்டிங் டேக். இது வரைக்கும் ஹெட்டிங் டேக் தான் பேசிட்டு இருந்தோம். இது பெருசா இருக்குன்ட்டு இதை ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எல்லா இதுக்குமே என்னன்னா நியூஸ் பேப்பர் வெப்சைட் வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்போம். நியூஸ் பேப்பர் வெப்சைட் ஆர் பிளாக் ஒன்று எடுத்துக்கோங்க. பிளாக் வெப்சைட் டிசைன் எல்லாம் ஒண்ணுதான். நியூஸ் பேப்பர் பிளாக் எல்லாமே ஒண்ணு. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹவு டு ரன் a successful business, வாய்ப்பே இல்லை. வித் யுவர் பார்ட்னர் 200% வாய்ப்பே இல்லை. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் சின்னதா இருக்கு, ஒரு அக்கா இருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் பெருசா இருக்கு, இங்க கண்டென்ட் இருக்கு, இங்க ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த விஷயத்த நான் HTML ஃபர்ஸ்ட் கோடிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ண முடியும். இதை நான் HTML என்னென்ன எலமெண்ட் இதை கொடுக்குது அப்படின்னா இதனுடைய பேரு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியுது, இதுதான் தலைப்பு. ஓகேங்களா? ஸோ HTML ஹெட்டிங் டேக்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஹெட்டிங் டேக்னு ஒன்று இருக்கு. இது 6 டைப்பா இருக்கு. என்னென்னவா இருக்கு அப்படின்னா H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. எதுக்குன்னா 6 டைப், ஒன்று போதாதா அப்படின்னா அதாவது டிஃப்ரென்ஸ் காட்டும். ஓகேங்களா? ஹெட்டிங் 1ன்றது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா? அதை விட இது 2 வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஹெட்டிங் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே ஓபன் க்ளோஸ் டேக். இங்க ஓபன் ஆகுது, இங்க க்ளோஸ் ஆகுது, இன் பிட்வீன்ல டேட்டா வாங்குது. ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, இன் பிட்வீன்ல டேட்டா வாங்குது. இப்ப நம்ம இதை தூக்கிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அலைன்மெண்டா வருது. ஹெட்டிங் 1 பெருசா இருக்கு, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை விட பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. ஹெட்டிங் 6 சின்னதாவே இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த இடத்துல எந்த டேக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிண்ணா, இந்த குட்டியா இருக்கு, குட்டியா அதிக கண்டென்ட் இருக்கு அப்படின்னா H6 யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் டேகோட வேலை என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஹெட்டிங் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லை நான் அதை யூஸ் பண்ணிப்பேன், குட்டியா வருது இல்லை, அதனால நான் அதுல அதிகமா கண்டென்ட் போட்டு யூஸ் பண்ணிப்பேன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோ. வெப் எலமெண்ட்ஸ் எதுவும் தப்பு சொல்லாது. பட் நீ பண்ற கோடிங்க உன்னுடைய ஜூனியருக்கு ஏன்னா நான் இந்த இடத்துல இந்த டேக் யூஸ் பண்றீங்க, இது வராது, இதுக்கு பதிலாக இந்த டேக் தான் வரும்னு சொல்லும் போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் ஆமா இல்ல அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த டேக் இருக்கு. ஹெட்டிங் டேக்னா ஹெட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்ப நிறைய டேக் எலமெண்ட் இங்க கேரக்டர் அதிகமா இருக்கு, இந்த டேகுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப H1ல இருந்து H6 வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். இது ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதிகமான கண்டென்ட் அப்படின்னா பேராகிராஃப். ஓகேவா? பேராகிராஃப் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் என்ன அப்படின்னா பி டேக் போட்டு எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் தான். பி டேக் போட்டு
ஏன்னா H1 டேக்கு ஹெட்டிங் டேக் H போட்டு முடிக்கலாம். அதுல 6 டைப் இருக்கு. அதனால H1, H2, H3, H6 காட்டுது. பேராகிராஃபுக்கு அப்படி கிடையாது. ஒண்ணே ஒண்ணுதான் பேராகிராஃப். இதுல நீங்க கண்டென்ட் அதிகமா கொடுத்துக்கலாம். போடு வக்கமா கையை தட்டு அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா வந்துடும். ஓகேங்களா? சரி, இவ்வளவுதானா வருது. இந்த கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து படிக்கக்கூடிய மாதிரி இல்லை. ஓகேங்களா? அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுலயே 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று சொல்றேன். இந்த ரேண்டம் டெக்ஸ்ட் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் இருக்கு. லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவனுமே உட்டாலக்கடி தான், பட் ஆனா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இவனுக்கு விஷயத்தை எடுத்து நம்மளுடைய பேராகிராஃப்ல போட்டுக்கலாம். பேராகிராஃப்க்கு இன் பிட்வீன்ல போட்டுக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் வரும். இவனும் நம்மள மாதிரி தான். என்ன சொல்றதுன்னா ஓரளவு கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வே. ஓகேவா? பெஸ்ட் வேன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வே. பெஸ்ட் வேன்னு ஒண்ணு இருக்கும். அதே லோரம் இப்சம் நீ சைட்ல போயிட்டு அங்க போய் நோண்டி எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா இந்த விஎஸ் கோட்லயே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு பிளக்கினா கொடுத்துட்டான். பிளக்கின்னா ஒரு யூட்டிலிட்டி மாதிரி. ஓகேங்களா? டாக்டர் கிட்ட போவோம், நம்ம வீட்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும். பிக்சர் எடுத்து தடவை எல்லாரும் சரியா போயிடும். எல்லாருமே அந்த டைம்ல எம்பிபிஎஸ் மாறிடும். அது ஒரு யூட்டிலிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு யூட்டிலிட்டியை நம்ம எடிட்டர்லயே கொடுத்துருவாங்க. இது எப்படின்னா யூஸ் பண்றதுன்னா LOREM லோரம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர்னா அடிச்சிடக்கூடாது. என்டர் அடிச்சிட்டுன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா அதை டைப் பண்ண கையோட எத்தனை வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெட்டிங் அப்படின்றது ஒரு வேர்டு, ஒன்னுன்றது ஒரு வேர்டு. ஓகேவா? எனக்கு இப்ப லோரம்ல 25 வேர்டு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டீங்கன்னா அதுவா கிரியேட் பண்ணு. வந்துடுச்சு. இப்ப பாருங்க, அகைன் நான் ரிமூவ் பண்றேன். LOREM கொடுத்துட்டு 5000 வேர்ட்ஸ் வேணும் அட் அ டைம்ல வந்துடும். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வந்துருச்சுங்களா? ஸோ இதை காட்டிலும் இது ஒரு வே, ஃபர்ஸ்ட் வே. இது வந்து ஓகே, எங்கேயுமே போய் அலையணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தான் இந்த விஎஸ் கோட் எடிட்டர்னா யூஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ப்ராப்பரா வந்துடுச்சு. ஓகேங்களா? நிறைய கண்டென்ட் வந்துடுச்சு. இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா இது நல்லா இருக்காது. இது ஹெட்டிங் ஆகுது. ஹெட்டிங்னா ஷார்ட்டா 1 or 2 லைன்ஸ்ல முடியணும். கொத்தா வர்றதுக்கு பேர் ஹெட்டிங்னா கிடையாது, அது பேராகிராஃப். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? எனி டவுட்? நோ ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இது வந்து அக்காவும் இந்த அண்ணனும் இருக்காங்க. இவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? ஓகேங்களா? வாக்கா அப்படின்னா வரமாட்டாங்க. அப்ப இதுக்குன்னு ஒரு டேக் இருக்கும். எல்லாமே இப்ப நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். நீங்க இதை தான் சொல்ல போறீங்க தெரியும். இது ஹெட்டிங் டேக்னு சொல்லிட்டீங்க. இது ஒரு டேக். கண்டிப்பா இதுக்கு ஒரு டேக் இருக்க போகுது. ஓகேவா? இந்த டேக் என்ன அப்படின்னா இமேஜ் அப்படின்னு. அதேதான் போடு தகிட இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மேல இருக்கிற இந்த டேகுக்கும் இந்த டேகுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செல்ஃப் க்ளோஸ் டேக். ஓகே, நானே ரிவீல் பண்றேன். என்ன அப்படின்னா இந்த டேக் பாத்தீங்கன்னா H1 ஸ்டார்ட் ஆகுது, இன் பிட்வீன்ல வேல்யூ கொடுக்குறோம், திரும்ப அதை முடிச்சிருக்கோம். செல்ஃப் க்ளோஸ் டேக் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு அந்த இதுல ஓப்பன் க்ளோஸ் டேக் அப்படின்னா ஓப்பன் ஆகுதா, க்ளோஸ் ஆகுது. ஓப்பன் க்ளோஸ் டேக். ஹெட் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. டைட்டில் ஓப்பன் ஆகுது, வேற. இப்ப இமேஜை இப்படி நம்ம க்ளோஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா பண்ணல. இது நான் பண்ணல, அது HTML பிஹேவியர். அதுதான் இமேஜ் டேக், செல்ஃப் க்ளோஸ் டேக். ஆனா பின்ன இதுக்கு வேல்யூ எங்க நான் கொடுப்போம்? இங்க தான் கொடுப்போம். ஓகேவா? இப்ப இமேஜ்னு போட்டுட்டு SRC அப்படின்னா சோர்ஸ். உங்களுடைய இன்கம் சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எங்க இருந்து வருது உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொல்லுங்க, நீங்க யாரு, மும்பைல என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. இமேஜுக்கு சோர்ஸ், இந்த இது எங்க இருந்து வருது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? இத எப்படி எடுத்து URL கொடுக்கலாம், இமேஜுக்கு எப்படி URL கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் வருதான்னு பார்ப்போம். வராது.
சரி ஓகே, இதையே நம்ம இதுவா பண்ணுவோம். ஜேபிஜி இதே ஒரு இமேஜ் தான். ஓகேவா, ஒண்ணும் கிடையாது. இதை எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்து பிடிச்சிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நியூ டேப்ல போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு நியூ 752 பிக்சல்ல இவன் காட்டுறான். ஓகேவா, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் டிஃபால்ட்டா ஒரு இமேஜாவே இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து காப்பி பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு வந்து போடுறேன். ஓகேவா, இப்ப அப்படி எங்க அப்பா கத்திரிக்கோண்டி ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேவா, இவ்வளவு பெருசு நமக்கு அந்த இமேஜ் காட்டுச்சு. நம்மளுடைய இது என்ன அப்படின்னா, இமேஜ் வரணும் அவ்வளவுதான். ஓகேவா, வந்துடுச்சு. ஓகேங்களா, ஆனா எனக்கு இது தேவை கிடையாது. நானா அதை வச்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுவேன். என் பிள்ளைங்க கொடுத்தது கார்ட்டூன் இமேஜ் லாரி. ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, சேவ் இமேஜஸ். எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போறீங்க, எப்படி ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா, மொபைல் ஆப்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு போயிடுங்க. ட்ரீம்ன்ற ஃபோல்டர்ல, இந்த ஃபோல்டர் நான் டெலீட் பண்ணிட்டேன். HTML பேசிக்ல சைட் 1ல இந்த இடத்துல தான் நம்ம கோடிங் எழுதிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டுருவோம். என்ன போடலாம் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சோன்னா வந்துருமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் வந்துடுச்சுங்களா. இமேஜ் சாம்பிள் AVF அப்படின்னு AVIF வந்துடுச்சு. சரி, இந்த இமேஜை எப்படி கொடுக்கறது? அதுல HTTPS எல்லாம் இருந்துச்சு, இதுல எப்படி கொடுக்கறது? முதல்ல இந்த டேக் க்ளோஸ் பண்றேன். 5000 கேரக்டர் கொடுத்தது தப்பா போச்சு. ஒரு ஆர்வத்துல கொடுத்தா ஸ்க்ரோல் பண்ண முடியல. T டேக்ல லோரம் போட்டு ஒரு 10 வேர்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்ப இந்த இமேஜ் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சாம்பிள், நம்ம ஒர்க் பண்ற அதே ஃபோல்டர்ல தான் இருக்கு. ஓகேவா, sample.avif அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு அந்த லாரி வந்துடுச்சு. ஓகேவா, இப்ப இமேஜ் ரெண்டு விதமா நம்ம காட்டியிருக்கோம். ஓகேவா, ஒன்னு லைவ் URL, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா, இன்னொன்னு நம்ம ஃபோல்டர்லயே ஒன்னு போட்டு காமிச்சிடணும். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. ஓகேங்களா,